அதனால இனிமேல் வந்து உற்பத்தியே பண்ண முடியாது. அப்படிங்கிறப்பதான் நம்மளுக்கு இன்சுலின் தேவைப்படுது. ஆனா முக்காவாசி இந்த 4 காரணங்களும் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல ஈஸியா நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். இன்சுலின் வந்து சுரக்கவே முடியாத கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி டோட்டலா செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா தான் நம்ம இன்சுலினை போடணும். இன்னைக்கு இதோட அளவு இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஏன் அப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சுலின் வந்து சுரக்கவே முடியாத அளவுக்கு ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். டூ மச் இன்னைக்கு கலரிங் ஏஜென்ட்ஸ். இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்துச்சு அல்லது ஒயிட் சுகர் இருந்துச்சு அப்படின்னம்னா, அந்த ஒயிட் சுகர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய ஆல்கஹால். இந்த வெள்ளச்சர்க்கரை அதிகமா பயன்படுத்த இந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய செல்கள்ல போய் அது டேமேஜ் பண்ணுது, இர்ரிவர்சபிளா. இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அடல்ட்ரன்ஸ், மெயினா வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ், ரெண்டாவது வெள்ளச்சர்க்கரை. இந்த வெள்ளச்சர்க்கரை மிகப்பெரிய ஒரு எதிரியா இருக்கு இன்னைக்கு.